வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது டிஎன்பிஎஸ்சி டாப்பர்ஸ் சீரீஸில் பார்ட் 19 வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 18 பார்ட் வரைக்கும் போட்டிருக்கேன். ஒவ்வொன்றிலையும் 10 கொஸ்டின் இருக்கும். ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்காக 2 விஷயம் வந்து நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன். இந்த சீரீஸ் எதுக்கானது அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்க லெசன் இப்போ சிலபஸில் கொடுத்துருக்கிறதுக்கு ஜிகேலையும் தமிழ்லையும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் நீங்கள் எவ்வளவுதான் படித்தாலும் கன்ஃபியூஸ் ஆகிற பாயிண்ட்ஸு, மிஸ் ஆகிற பாயிண்ட்ஸு, நீங்கள் வந்து டீப்பாக கவனிக்காமல் விட்ட பாயிண்ட்ஸ், அதாவது டாப்பர்ஸால் மட்டும் அட்டன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸை மட்டும் எடுத்து 10 கொஸ்டினாக நான் ஒவ்வொரு பார்ட்டுக்கும் நான் கொடுத்துட்ருக்கேன். அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் நான் கொடுத்துட்றேன். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட சேனலில் குரூப் 2க்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து முழுக்க மொபைல் அப்ளிகேஷனில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சிலபஸுக்கு தேவையான தமிழ், ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸ் எல்லாத்துக்கும் தேவையான பிடிஎஃப் வீடியோஸ் எல்லாமே அதில் இருக்கும். டெஸ்ட் பேட்ச் ஃபுல்லாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா 500 ருபீஸ். இல்லை உங்களுக்கு பிடிஎஃப் வீடியோஸ் மட்டும் போதும் அப்படின்னீங்கன்னா 200 பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஆப்லேயே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை இது குரூப் 4க்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா குரூப் 4ல் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரிமைனிங் அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் பே பண்ணிவிட்டு இதே பேட்சை நீங்கள் குரூப் 4 வரைக்கும் கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த 2 இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காகத்தான் இது. இதை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்டு, இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பேன். அதில் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணி எந்த டவுட்னாலும் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கல்ச்சுரா என்ற லத்தீன் மொழி சொல்லுக்கு பொருள் யாது? ஆப்ஷன் 1 பண்பாட்டு வளர்ச்சி, ஆப்ஷன் 2 சூழலுக்கு ஏற்ற வளர்ச்சி, ஆப்ஷன் 3 நாகரிக வளர்ச்சி, ஆப்ஷன் 4 சமுதாய வளர்ச்சி. இந்த 4 கல்ச்சுரா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஆல்ரெடி இதிலே இன்னொரு கொஸ்டின் இருக்குது. கல்ச்சுரா அப்படிங்கிறது லத்தீன் மொழி சொல் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று அதுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறத 30 செகண்ட்ஸ் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ளே கெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நானே ஆன்சரை சொல்லிடுறேன். இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்ப்போம். கல்ச்சுரா அப்படிங்கிற லத்தீன் மொழி சொல்லுக்கு சூழலுக்கு ஏற்ற வளர்ச்சி, அதான் நம்ம கல்ச்சர் அப்படின்னு கொண்டு வரோம். ஓகேவா? கொஞ்சம் கூட உனக்கு கல்ச்சரே இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அப்படின்னா என்னன்னா, நம்ம இந்த காலத்துக்கு ஏற்றாப்புல நம்மளை வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே வரணும். அந்த சூழலுக்கு ஏற்ற வளர்ச்சி இருக்கணும். மனிதர்கள்கிட்டையும் எல்லாருக்கிட்டையுமே அந்த சூழலுக்கு ஏற்ற வளர்ச்சி இருக்கணும்னு சொல்கிறது தான் இந்த வார்த்தைக்கான அர்த்தம். இது எந்த லெசன்லேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா, இந்திய பண்பாட்டின் இயல்புகள் அப்படின்னு ஒரு லெசன்லேருந்து எடுத்த ஒரு கொஷின் தான் இது. நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் பாருங்க. மத்திய அமைச்சரவை செயலகத்தின் முக்கிய பிரிவுகளுள் அடங்காதது எது? கொஷின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடங்காதது எதுன்னு தான் கொஷின் கேட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் குடிமை பிரிவு, ஆப்ஷன் 2 இராணுவ பிரிவு, ஆப்ஷன் 3 நுண்ணறிவு பிரிவு, ஆப்ஷன் 4 தடயவியல் பிரிவு. இந்த 4 மத்திய அமைச்சரவை செயலகம், பிஎம்ஓ ஆஃபீஸ் இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த இதில் எந்த டிபார்ட்மெண்ட் இல்லை? 30 செகண்ட்ஸ் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆன்சரை கெஸ் பண்ணியோ இல்லை ஏதாவது ஒரு பேப்பரில் நோட் பண்ணியோ வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு கொஷின் நீங்கள் படிக்கலைனாலோ இல்லை அப்படி அந்த கொஷின் எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியல அப்படின்னா கூட அதுக்கான ஆன்சரை கெஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா கெஸ்ஸிங் வந்து நீங்கள் கண்டிப்பாக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகணும். அங்கே போய் நிறைய கொஷின்ஸ் இந்த மாதிரி தெரியாத கொஷின்ஸ் இருக்கும். அதில் உங்களோட கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கோ அதை பொறுத்து தான் நீங்கள் மார்க் வந்து முன்னாடி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகும். ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். தடயவியல் பிரிவு அப்படிங்கிறது தான் தவறானது. மற்ற 3 பிரிவும் குடிமை பிரிவு, இராணுவ பிரிவு, நுண்ணறிவு பிரிவு, இந்த 3மே அமைச்சரவை செயலகத்தில் இருக்கிற 3 டிபார்ட்மெண்ட். தடயவியல் பிரிவுன்றது தனியாக இருக்கிறது, இதுக்குள்ளே வராது. இது எதில் வருது? இந்தியாவில் நிர்வாக அமைப்பு அப்படிங்கிற லெசன்லேருந்து கேட்ட கொஷின் தான் இது.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தேர்ட் கொஸ்டின், இந்திய அளவில் பாளையக்காரர்கள் முறையை அறிமுகப்படுத்தியது யார்? ஆப்ஷன் 1 பிரதாபருத்ரன், ஆப்ஷன் 2 அரியநாதர், ஆப்ஷன் 3 விஸ்வநாத நாயக்கர், ஆப்ஷன் 4 அனைத்தும் சரி. இதுல யாரு, கொஸ்டினை நல்லா பார்த்துக்கோங்க, இந்திய அளவில்னு நான் கேட்டிருக்கேன். இந்திய அளவில் அறிமுகப்படுத்தினது யாரு? இதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னா பிரதாபருத்ரன் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஏன் அப்படின்னா இந்திய அளவில் வாராங்கல ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு காகதிய மன்னர் தான் இந்த பிரதாபருத்ரன். இவர் தான் இந்திய அளவில் பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தியிருப்பார். இதை ஃபாலோ பண்ணி அடுத்து வந்த மதுரையை ஆண்டுகிட்டு இருந்த நாயக்கர்கள், அதில் விஸ்வநாத நாயக்கரும் அவரோட அமைச்சராக இருந்தவர் தான் அரியநாதர். இவங்க 2 பேரும் சேர்ந்து 1529 தமிழ்நாட்டில் இந்த பாளையக்கார முறையை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இந்த 3 ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் பிரதாபருத்ரன் கொடுத்துருப்பேன். அவர் இந்திய அளவில் அறிமுகப்படுத்தின மன்னர் காகதிய மன்னர். ஓகேவா? அதே இது தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தினது யாருன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அரியநாதர்ன்ற அமைச்சரோட உதவியோட விஸ்வநாத நாயக்கர் 1529 அறிமுகப்படுத்தினாருன்னு சொல்லணும். அவர் அறிமுகப்படுத்தும் போது தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை பாளையக்காரர்கள் இருந்தாங்கன்னா 72 பாளையக்காரர்கள் இருந்தாங்க. இதையும் எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுக்கோங்க. இது எந்த லெசன்லேருந்து எடுத்தது? ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படிங்கிற லெசன்லேருந்து எடுத்த ஒரு கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் 4th கொஸ்டின் பாருங்க. பெண்ணிற்கான திருமண வயது 14 எனவும் ஆண்களுக்கான திருமண வயது 16 எனவும் நிர்ணயித்த முகலாய மன்னர் யார்? ஆப்ஷன் 1 பாபர், ஆப்ஷன் 2 ஷாஜஹான், ஆப்ஷன் 3 ஹுமாயூன், ஆப்ஷன் 4 அக்பர். இந்த 4 பேரில் யார் இதை நிர்ணயித்தாங்க? நீங்கள் முகலாயர் படிக்கும்போது இது படிச்சிருக்க மாட்டீங்க, அதனால தான் இதை நான் எடுத்திருக்கேன். இது முகலாயர் டாப்பிக்லேருந்து வரல, வேற ஒரு லெசனில் வந்த ஒரு டாபிக் தான் இது. அதில் பாக்ஸில் இந்த பாயிண்ட்டை கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்ப்போம். அக்பர் அப்படிங்கிறது தான் சரியான விடை. பொதுவாகவே நம்மளுக்கு தெரியும் அக்பர் தான் எல்லா மதத்தையும் எல்லாத்தையுமே முகலாயர்கள்லேயே ஒரு பெஸ்ட் கிங் அப்படின்னா அக்பரை சொல்லலாம். இப்போ இந்த அக்பர் குழந்தை திருமணத்தையும் எதிர்த்திருப்பாரு. அதே மாதிரி அவங்களோட வயதையும் 14, 16ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா திருமணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கிட்டையோ மணப்பெண்கிட்டையும் மணப்பையன்கிட்டையும் பெற்றோர்கள் ஒப்புதல் வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவங்களோட சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லியிருப்பார். இது எல்லாமே ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அது எந்த லெசன் அப்படின்னா காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை அப்படிங்கிற லெசனில் தான் இந்த பாக்ஸ் டைப்பில் இது கொடுத்துருப்பாங்க. ஏன்னா முகலாயர்கள் டாப்பிக்கில் இது வராது, வேறு லெசனில் இருக்குது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, முக்கியமான ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் பாருங்க. 1854 பம்பாயில் டேஸ் என்ற பார்சி, அது பாசியில் பார்சி இனத்தைச் சேர்ந்த இந்தியர் பருத்தி ஆலையை முதலில் தொடங்கினார். 1854 பம்பாயில் தான் முதல்ல பருத்தி ஆலை தொடங்கப்பட்டதுன்றது ஒரு பாயிண்ட். இதில் வருஷம் இருக்குது, அது எந்த இடம் இருக்குது, அது ரெண்டுமே ஒரு பாயிண்ட், 2 பாயிண்ட். அடுத்து பார்சி இனத்தை சேர்ந்த ஒரு இந்தியர் தான் முதல்ல பருத்தியை ஆரம்பித்தார் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். கொஸ்டினை பிரித்து படிக்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படித்தாலும் இந்த மாதிரி தான். அதே கொஸ்டின்லேயே உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ் வரும்போது உங்களுக்கு ஒவ்வொரு கூற்றுலையும் ஆப்ஷனில் இருக்க ஒவ்வொரு கூற்றுலையும் ஒரு ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றுமே ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அப்படி எடுத்து நீங்கள் படிக்கும்போது ஒரு கொஸ்டின் நீங்கள் அனலைஸ் பண்ணாலே 200 கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணி முடிக்கும் போது 1000 கொஸ்டின் உங்களுக்கு அனலைஸ் பண்ணக்கான யூஸ்ஃபுல் கிடைக்கும். ஓகே, இப்போ ஒரு இந்தியர் அந்த பருத்தி ஆலையை முதல்ல ஆரம்பித்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் 1 தாதாபாய் நவ்ரோஜி, ஆப்ஷன் 2 பக்ருதீன் தியாப்ஜி, ஆப்ஷன் 3 கவஸ்கி நானாபாய், ஆப்ஷன் 4 ஃபெரோஸ் காந்தி.
இந்த 4 பேர்ல யாரு முதல்ல பருத்தி ஆலையை ஆரம்பிச்சாங்க? இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்க்கலாம். கவஸ்கி நானாபாய் அப்படிங்கிறவர் தான் சரியான விடை. இது வந்து ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம் அப்படிங்கிற ஒரு INM டாபிக்லேருந்து எடுத்த ஒரு கொஷின் தான் இது. நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் பாருங்க. மனித இனங்கள் எத்தனை பெரிய குழுக்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன? ஆப்ஷன் 1 3, ஆப்ஷன் 2 4, ஆப்ஷன் 3 5, ஆப்ஷன் 4 6. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல இந்த கொஷின். அதனால கெஸ் பண்ணுங்க. நானே உங்களுக்கு ஆன்சரை டீட்டெயிலாக சொல்கிறேன். இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்க்கலாம். 4, அதாவது 4 அப்படிங்கிறது தான் சரியான விடை. இது எந்த லெசன்லேருந்து எடுத்தோம்னா கலாச்சாரம் மற்றும் அரசியல் புவியியல் அப்படிங்கிற லெசன்லேருந்து எடுத்த ஒரு கொஷின் தான் இது. அந்த 4 இனங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். மனித இனங்களை வந்து மொத்தம் 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதாவது உருவம், தோற்றம், அமைப்பு, அவங்க வாழ்கிற இடத்தை பொறுத்து 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. அந்த 4 வகை என்னென்னா நீக்ராய்டு, மங்கோலாய்டு, காசகாய்டு, இன்னொரு ஆஸ்ட்ரலாய்டு. ஓகேவா? இந்த 4. இந்த நீக்ராய்டுன்றது உங்களுக்கு பேரை கேட்கும்போதே தெரியும். இந்த நீக்ரோஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி கருப்பா, உருவம், உதடெல்லாம் பெருசா, மூக்கு பெருசா, அந்த மாதிரி இருக்கிற நீக்ராய்டு. ஓகேவா? இவங்கள கருப்பு இனத்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட உருவ அமைப்பு வேற மாதிரி இருக்கும். 2வது மங்கோலாய்டு. மங்கோலாய்டு அப்படிங்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா அதாவது குட்டி கண்ணு, இந்த கன்னம்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி, வி ஷேப்ல வந்து அவங்க இது வந்து உருவம் இருக்கும், முகம். இவங்க வந்து மேக்சிமம் இந்த எஸ்கிமோக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த மங்கோலாய்டுகள். அந்த மாதிரி அவங்க மட்டும் இல்லை, அந்த மாதிரி தோற்றத்தில் இருக்கிற எல்லாரும். 3வது வந்து காசகாய்டு அப்படிங்கிறவங்க நல்ல ஷார்ப்பான மூக்கு, நல்ல நெத்தி, கொஞ்சம் ஃபேராக இருப்பாங்க. ஓகேவா? பிங்கிஷாக இருப்பாங்க. அந்த மாதிரி கண்ணெல்லாம் நல்லா பெரியது. நம்ம கொஞ்சம் பிரிட்டிஷ்காரங்களை அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இவங்கள வெள்ளையர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்களவே நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிக்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது ஆஸ்ட்ரலாய்டு. இவங்களும் என்னென்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் நீக்ரோஸ் மாதிரியே இருப்பாங்க. ஆனால் இவங்க அதிகமாக முடி சுருளாகவும், மூக்கெல்லாம் ரொம்ப பெருசாக, உதடு ரொம்ப பெருசாக அப்படி இருக்கும். ஓகேவா? இவங்கெல்லாம் இன்னும் டார்க்காக இருப்பாங்க. இவங்கெல்லாம் ஆஸ்ட்ரலாய்டுகள். இந்த ஆஸ்திரேலியா, பாப்புவா நியூகினியா இந்த சைடு இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி இருப்பாங்க. மொத்த மனித இனத்தில் இருக்கிற அந்த உருவ அமைப்பவே 4ஆ பிரிச்சிருக்காங்க. சரியா? அந்த உருவத்தை வச்சு. அதுதான் இது. நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் பாருங்க. நவீன ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள 118 தனிமங்களில் எத்தனை தனிமங்கள் செயற்கை முறையில் உருவாக்கப்பட்டவை? ஆப்ஷன் 1 100, ஆப்ஷன் 2 92, ஆப்ஷன் 3 26, ஆப்ஷன் 4 56. இதில் சரியான விடை என்ன அப்படிங்கிறத 30 செகண்ட்ஸ்குள்ளே கெஸ் பண்ணிக்கோங்க. இயற்கை முறையில் உருவான தனிமம், செயற்கை முறையில் உருவான தனிமம் ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம பீரியாடிக் டேபிளில் நம்ம இப்போ அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம், நம்ம படிக்கிறது. அது மொத்தம் 118. அதில் எத்தனை இயற்கையானது, எத்தனை செயற்கையானது? இதுக்கான சரியான விடை பாருங்க. 26 அப்படிங்கிறது தான் சரியான விடை. 26 தனிமங்கள் தான் செயற்கை முறையில் ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கி நம்ம வச்சுருக்கோம் நம்மளோட தேவைக்காக. மற்ற இருக்கிற 118ல் 92 பொருட்கள் வந்து இயற்கையாகவே கிடைச்ச தனிமங்கள் தான். இப்போ 118 மொத்தம், அதில் 92 இயற்கையாக கிடைச்ச தனிமங்கள், 26 செயற்கை தனிமங்கள். இந்த 3ம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க.
கெமிஸ்ட்ரியில நம்மை சுற்றி உள்ள பொருட்கள் அப்படிங்கிற ஒரு லெசன்லேருந்து எடுத்த கொஸ்டின் தான் இது. நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் பாருங்க. ஒரு தொடரில் டேஸ் இருக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. இது ஒரு தமிழ் கொஸ்டின். ஒரு சென்டென்ஸில் எது கம்பல்சரி இருந்தாகணும் அப்போ தான் அது ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு இருக்காது. ஓகேவா? இருக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஆப்ஷன் 1 எழுவாய், ஆப்ஷன் 2 செய்வினை, ஆப்ஷன் 3 பயனிலை, ஆப்ஷன் 4 செய்யப்படு பொருள். இந்த 4 ஆப்ஷனில் எது சரியானது அப்படிங்கிறத 30 செகண்ட்ஸ்குள்ளே கெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான சரியான விடை என்னன்னு பாருங்க. செய்யப்படு பொருள் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஒரு சென்டென்ஸில் செய்யப்படு பொருள் இருக்கணும்னு கட்டாயம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. செய்யப்படு பொருள் இல்லாத தொடர்கள் நிறைய இருக்குது. சென்டென்சஸ் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். அதுவே போதுமானது பொருள் புரியறதுக்கு. ஆனால் செய்யப்படு பொருள் இருந்துச்சுன்னா அதோட விளக்கம் அந்த சென்டென்ஸ் வந்து இன்னும் நல்ல ஒரு தெளிவானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. செய்யப்படு பொருள் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் இருந்தால் அந்த சென்டென்ஸ் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? தொடர் வகைகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பை நம்மளுக்கு தமிழ்ல நியூஸ் சிலபஸில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஸ்கூல் புக்கில் ஒரு பாக்ஸில் வர்ற கண்டென்ட்டு தான் இது. ஓகே, நெக்ஸ்ட்டு 9th கொஸ்டின் பாருங்க. அனைத்து கார்பன் அணுக்களும் ஒற்றை பிணைப்பில் அமைந்திருந்தால் அது டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் 1 நிறைவுறாத சேர்மம், ஆப்ஷன் 2 வளையச் சேர்மம், ஆப்ஷன் 3 நிறைவுற்ற சேர்மம், ஆப்ஷன் 4 இணைப்புச் சேர்மம். இந்த 4 இதில் எந்த விடை சரியானது அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான சரியான விடை வந்து நிறைவுற்ற சேர்மம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. கார்பனும் அதன் சேர்மங்களும் அப்படிங்கிற ஒரு லெசன் இருக்கு இல்லையா கெமிஸ்ட்ரியில், அதுலேருந்து எடுத்த கொஸ்டின். ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். நீங்கள் கெமிஸ்ட்ரியில் மெயினாக படிக்க வேண்டியது அமிலம், உப்பு, காரம் அந்த லெசனு. கார்பனும் அதன் சேர்மங்களும், உரங்களும் பூச்சிக்கொல்லிகளும், இந்த இதுமே, அப்புறம் இந்த சூரிய குடும்பம் இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி லெசன் வந்து கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 10th கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். இது ஒரு தமிழ் கொஸ்டின். ஒரே திருக்குறளில் 6 முறை வந்துள்ள சொல் எது? ஆப்ஷன் 1 பற்று, ஆப்ஷன் 2 செல்வம், ஆப்ஷன் 3 விருந்து, ஆப்ஷன் 4 உலகு. இதில் ஒரே திருக்குறளில் மொத்த அதிகாரத்திலையும் சேர்த்து சொல்லலை, ஒரே குறள்லேயே ரிப்பீட்டடாக வந்த 6 தடவை வந்த சொல் எது? மொத்தமே 7 சொல் தான் இருக்கும் திருக்குறளில். ஒரு குறளில் அதில் 6 சொல் ஒரே வார்த்தையாகவே இருக்கும். இதுக்கான சரியான விடை என்னன்னு பாருங்க. பற்று அப்படிங்கிறது தான் சரியான விடை. இது பாடம் மனித நலன் மற்றும் நோய்கள் இல்லை, தப்பாக பிரிண்ட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக திருக்குறள்லேருந்து ஒரு எடுத்த டாப்பிக்கு. இது என்ன அப்படின்னா, உங்களுக்கு அந்த குறள் தெரியும். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு அப்படிங்கிறது தான் அந்த திருக்குறள். இதில் 6 பற்று பற்றுன்ற வார்த்தை வரும், கடைசியில் விடற்கு அப்படிங்கிறதுல மட்டும்தான் வராது. அதனால மொத்தம் 7 வார்த்தை இருக்கிற ஒரு திருக்குறளில் 6 வார்த்தையுமே ஒரே வார்த்தையாக இருக்கிறது இந்த பற்றுன்றது தான். இது வந்து நம்ம திருக்குறள் சம்மந்தப்பட்ட குறிப்புகள்னு படிப்பீங்க இல்லையா, அதில் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். நம்ம திருக்குறளுக்கு மட்டும் தனியாக நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22 வீடியோ இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ திருக்குறளுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், அப்புறம் 20 அதிகாரம் சிலபஸில் இருக்க 20 அதிகாரம், கடைசியில் ஒரு வீடியோ. அதில் வந்து என்னென்னா திருக்குறளுக்கான மேற்கோள்கள், அதில் வேறு எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நிறையா கொடுத்துருப்பேன். அதை கம்பல்சரி பார்த்துருங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு அப்படின்னா, அதாவது
எந்த பற்றுமே இல்லாதவர் யாரு? கடவுள். கடவுளுக்கு ஏதாவது ஆசை இருக்குமா? இருக்காது. எந்த இது மேலேயும் பற்று இல்லாதவர் தான் கடவுள். அந்த கடவுள நம்ம வந்து பற்றிக் கொள்ளணும். அதுதான் இந்த உலகத்துல இருக்க இந்த பற்றுகள், ஆசைகள் மேல இருந்து விடுபடுறதுக்கான ஒரே வழி. அப்படின்றது தான் இதோட மீனிங். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 10 கொஸ்டினும் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்க இதுல எத்தன கொஸ்டின் ஆன்சர் கரெக்ட்டா பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்களே கெஸ் பண்ணி உங்களோட ஸ்கோரை கீழ கமெண்ட்ல போடுங்க. ஓகேவா? அப்பதான் மத்தவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இதுல எந்த கேட்டகரியில நீங்க இருந்தாலும் பரவால்ல. உங்க மார்க்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்கிரீஸ் பண்ண பாருங்க. ஏன்னா இது எல்லாமே டாப்பர்ஸ் கொஸ்டின்ஸ். ஓகேவா? இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் தான் எக்ஸாமுக்கு வரும்னு நான் சொல்லல. நான் கிட்டத்தட்ட ஒரு 30, 40 கொஸ்டின் இந்த மாதிரி இருக்கும். அந்த 30, 40 கொஸ்டின எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சீரிஸே. அதனால இது வந்து ஒண்ணும் குரூப் 2ஓ இல்ல குரூப் 4க்கான அ மாக் டெஸ்ட் கிடையாது. இது 10மே நான் இருக்கறதுலயே டஃப்பான கொஸ்டின் தான் எடுத்துட்டு வரேன். அதனால இதுல எவ்வளோ மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணாலும், கண்டிப்பா அது நல்ல ஸ்கோர் தான். நீங்க போக, போக அந்த ஸ்கோரை இன்கிரீஸ் பண்ண மட்டும் ட்ரை பண்ணுங்க. அது வீக்லி ஒன்ஸ் இன்கிரீஸ் ஆனாலும் சரி, 3 டேஸ் ஒன்ஸ் இன்கிரீஸ் ஆனாலும் சரி, அந்த இருக்கிற மார்க்க விட கம்மியாகாம கூடுற மாரி நீங்க பார்த்துக்கோங்க போதுமானது. ஓகே. மறுபடியும் அடுத்த வீடியோல இன்னொரு பார்ட்ல உங்கள நான் சந்திக்கிறேன். தேங்க் யூ. பை.